ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான அந்த காலத்தில் எல்லோரும் ரொம்ப ஈஸியாக பண்ண ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ். சூப்பரான போசு சுகியன் ரொம்ப ஜோராக இருக்கும். பாயத்தம்பருப்பு வச்சும் பண்ணலாம், கடலைப்பருப்பு வச்சும் பண்ணலாம், எல்லாம் நம்ம இஷ்டம்தான். நான் சேனலில் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பண்ணி கூட காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுகியன் பண்ணுறதுக்கு இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பை லேசாக மணம் வர வரைக்கும் கலர் மாறாமல் வறுத்துட்டு குக்கரில் 5-6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெந்திருக்கு. இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சியில் திருப்பி எடுத்தாச்சு பாருங்க. புட்டு மாதிரி நல்ல உதிராகவே வரும். தண்ணியோடையும் சேர்த்து வேணுனாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாக அவங்களுக்கு வரன்றோம். கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதில் 1.5 அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பில் வேக வச்சு வடித்த தண்ணியவே இதில் விட்டு கரையை விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். இப்போது வெல்லம் கரைஞ்சி பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு. நல்லா ஜோராக பாகு மாதிரி கிட்டத்தட்ட ஆயாச்சு. பொடிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா சேர்த்து கொஞ்சம் வரட்டிக்கலாம். சட்டுன்னு இது வரண்டுரும். இந்த மாதிரி பொடிச்சிட்டு பண்ணும்போது இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் வரட்டி எடுத்துக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/2 டீஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெய்யும் சேர்த்து நல்லா ஜோராக வறண்டு வந்துட்டு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் இதை உருண்டையாக உருட்டிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூடு ஆறட்டும், அப்புறம் இதை உருட்டிக்கலாம். இப்போ சுகியம் மேல் மாவு இந்த கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். இதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி, அதில் 3ல் 1 பங்கு உளுந்து சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்க, மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ சூடு ஆறின இந்த பூரணத்தை இந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் உருட்டினா கரெக்டாக இருக்கும். இது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு உருட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ உருட்டி வச்சுருக்கிற இந்த பூரணத்தை இந்த மேல் மாவு தோய்ப்பான்னு சொல்லுவோம் பாருங்க. இது தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுக்கணும். தெரியறதா? எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு 2-3 எண்ணெய் கூட போடலாம். ரொம்ப நெருக்கமாக போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி விலாசமாக இருக்கிற மாதிரி போட்டு வெந்து எடுக்கணும். இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக அந்த எண்ணெயை கரண்டியால் மேலாக எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் புஸ்னு வரும். கொஞ்சம் வெந்ததும் இதை திருப்பி விட்டுடலாம். அரிசி உளுந்து சேர்த்து அரைச்சி சேர்த்தனால நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். சுகியன் ரெடி. இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்ல புஸ்ஸுன்னு சூப்பராக இருக்கும். அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இந்த மாவை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில் ட்ராப் பண்ணிக்கலாம். நல்ல மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். அப்போ தான் நல்ல புஸ்ஸுன்னு வரும் சுகியனை திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கிறிஸ்பியாக வேக விட்டு எடுக்கலாம். இதே போல் மற்றதெல்லாமும் பொரிச்சிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கவர் ஆகிருந்தால் தான் உள்ள இந்த பூர்ணம் வெளியில் வராது. அதனால் கவர் ஆகிருக்கான்னு பார்த்து இதை வேக விடணும். இப்போ அடுத்த ஈடும் ரெடி. நம்ம சூப்பரான போசு சுகியன் ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மேல் மாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தோசை மாவு இருந்தால் அதிலே கூட டிப் பண்ணி போடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்.
இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த டீ டைம் ஸ்நாக்ஸை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.